Hello friends, welcome to my channel. Today beta breeding day 61. Beta fish oda age pathina 56 days ஆகுது, almost 2 months. So batch 1 fries பார்க்கலாமா? So இதல around நம்மகிட்ட வந்து ஒரு 80 fries இருக்கு. So நல்ல குவாலிட்டியா இருக்காங்க. Mostly blue and greenish shade தான் இருக்கு. So size பாத்தீங்கன்னா around 25 to 28 mm இருக்காங்க. இத நம்ம பாட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். So batch 2ல பாத்தீங்கன்னா more than 120 இருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. இவங்க என்னென்னா பேட்ச் 2நாலும் இவங்க மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன் இதில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 mmல இருக்குது. இவங்க ஷேடு பார்த்தீங்கனாலும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட டெயில் தான் ரொம்ப ஹைலைட்டு. இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 to 12 mm தான் இருக்குது. ஸோ இதை நான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி ஒன்று இறந்துடுச்சு. அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன் நான். ஸோ பேட்ச் 3ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 ஃப்ரைஸ் அகெயின். இதோட குவாலிட்டி பார்த்தீங்களாலும் நல்லாயிருக்கு. பேட்ச் 3 தான் இருக்கிறதுலே டைனியாக இருந்தாங்க. பட் இவங்க ஆல்மோஸ்ட் இப்போ பேட்ச் 1 சைஸ் வந்துட்டாங்க. ஸோ ஷேட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நான் ப்ரைமரி ஃபுட் அட்டிமியா தான் கொடுக்குறேன். மொயினா எனக்கு எதுவும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ பாட்டில் பண்ண ஃபிஷ்ஷஸ்லாம் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு அரௌண்ட் ஒரு 10 to 12 ஃபிஷ்ஷஸ் பாட்டில் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 22 வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே அடல்ட் சைஸோட கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் நம்ம நார்மல் மைக்ரோ பெல்லட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டு போனவங்களாம் ஹாப்பி தான். ஸோ பாட்டில் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கலரும் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முந்தானேத்து தான் பாட்டில் பண்ண ஆரம்பித்தேன். இதுவே நல்ல கலரிங் வந்துடுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு 3 cm வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சின்ன சின்ன கப்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பவுலும் ஒரு ஃபுட் பேக்கெட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஃபிஷ் பாட்டில், இந்த 2 ஃபிஷ்ஷு. பட் இவங்கள வந்து நான் சேல்ஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு டெமோக்கு வச்சுருக்கேன் வெளியில். ஸோ பேரண்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ நான் இந்த நடுப்பில் இருக்கிற செப்பரேட்டிங் மீடியம் எடுக்கிறேன். மேல் பார்த்துட்டு என்ன டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்கள். இது டெய்லி நடக்கும். ஸோ ஆக்சுவலாக செகண்ட் ப்ரீடிங்க்கே வந்து விட்டுடலாம். பட் எனக்கு டைம் இல்லை, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் மேல் எவ்வளோ க்யூட்டாக அது கூட ஸ்விம் பண்ணிவிட்டு அட்ராக்ட் பண்ணுது. ஃபீமேலும் அதே மாதிரி தான், அதுவும் மேலே நல்லா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ப்ரீடிங் விட்டால் கண்டிப்பாக 500 eggs நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். பட் என்னால் எல்லா ஃபிஷ்ஷும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் நான் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நாளைக்கு அந்த டெட்டான ஃபிஷ் பற்றி அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.